இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா பண்றாங்க. ஆமா, நிறைய வகை வகையான உணவுகளும் தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. இதோ போறாளே, இவளுக்கும் இவ மாமியாருக்கும் சண்டை. ஓ, அப்படியா? அஸ்தாகஃபியுல்லா. இப்படி புறம் பேசுறதுக்கு இஸ்லாம்ல அனுமதி இல்லை. புறம் பேசுறதுனா என்ன? நாம் நம்முடைய சகோதரியை பற்றி அவர் விரும்பாத ஒன்றை பேசுவது புறம். நாம் பேசுவது அவரிடம் இருந்தாலும் அது புறம் பேசுவது ஆகுமா? நாம் சொல்லும் குறை நம்முடைய சகோதரியிடம் இருந்தால்தான் அது புறம் பேசியது போன்று ஆகும். நாம் சொல்லும் குறை அவரிடம் இல்லை என்றால் நாம் அவர் மீது அவதூறு கூறியது போன்று ஆகும். இன்னும் அல்லாஹ் தன் திருமறை குரான்ல 104வது அத்தியாயம் முதல் வசனத்துல சொல்றான், குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். இன்னும் அல்லாஹ் கேட்கின்றான், உங்களில் எவரும் தன் இறந்த சகோதரரின் மாமிசத்தை பூசிக்க விரும்புவார்களா? அதனை நீங்கள் வெறுப்பீர்களே. புறம் பேசுவதும் அவ்வாறே. இவ்விஷயத்தில் நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. நாங்க இனிமே யார பற்றியும் புறம் பேச மாட்டோம். இன்னும் நீங்க எங்களுக்கு இதை பற்றி சொன்னதுக்கு ஜஸாக் அல்லாஹ் கஹைர்.